ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், செய்திச் சுருக்கம். இரவோடு இரவா முடிச்சிட்டோம், கெத்தா சொன்ன ராணுவம். பாகிஸ்தானை பந்தாடிய பிறகு பரபரப்பு ரிப்போர்ட். ड्रोन और मिसाइलों से हमला करने का प्रयास किया। यह विश्वसनीय रूप से ज्ञात हुआ कि लाहौर में स्थित एक वायु रक्षा प्रणाली को निष्क्रिय कर दिया गया। இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று இரவு அடாவடியாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களை குறிவைத்து போர் விமானம், ஏவுகணை, ட்ரோன்கள் மூலம் குண்டு வீசியது. இதற்கு இந்தியா தரமான பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தான் தாக்குதல் முழுமையாக முறியடிக்கப்பட்டது. அதன் ஏவுகணை, ட்ரோன்கள் எல்லாம் நடுவானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டன. இப்போது நம் ராணுவமே இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: இரவோடு இரவாக பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் நம் மீது தாக்குதல் நடத்தின. குறிப்பாக ஜம்மு, உதம்பூர், சம்பா, ஆக்னூர், பத்தான்கோட் பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. மொத்தம் 50 ட்ரோன்களை ஏவிவிட்டது. பாகிஸ்தானுக்கு நம் வீரர்கள் நேர்த்தியான பதிலடி கொடுத்தனர். ஏவுகணை, ட்ரோன்கள் அனைத்தையும் நம் வான் பாதுகாப்பு கவசங்கள் துல்லியமாக இடைமறித்து அழித்துவிட்டன. பாகிஸ்தான் தாக்குதல் முழுமையாக முறியடிக்கப்பட்டது. நம் நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நம் ராணுவம் வலுவாக இருக்கிறது. அனைத்து தீய சக்திகளுக்கும் நம் பலத்தை காட்டி பதிலடி கொடுப்போம் என்று ராணுவம் கூறியுள்ளது. यह विशेष रूप से स्पष्ट किया गया था कि पाकिस्तानी सैन्य ठिकानों को निशाना नहीं बनाया गया। साथ ही दोहराया गया कि भारत में किसी भी सैन्य लक्ष्य पर हमले का उचित जवाब दिया जाएगा। 7 से 8 मई 2025 की रात को पाकिस्तान ने उत्तरी और पश्चिमी भारत में स्थित कई सैन्य ठिकानों को, जैसे कि अवंतीपुरा, श्रीनगर, जम्मू, पठानकोट, अमृतसर, कपूरथला, जालंधर, लुधियाना, आदमपुर, भटिंडा, चंडीगढ़, नाल, फलौदी, उत्तरलाई और भुज पर ड्रोन और मिसाइलों से हमला करने का प्रयास किया। इन हमलों को इंटीग्रेटेड काउंटर यूएस ग्रिड और वायु रक्षा प्रणालियों द्वारा निष्क्रिय कर दिया गया। इन हमलों का मलबा कई स्थानों से बरामद हुआ, जो कि पाकिस्तानी हमलों का प्रमाण है। आज सुबह भारतीय सशस्त्र बलों ने पाकिस्तान के कई स्थानों पर वायु रक्षा रडार और प्रणालियों को निशाना बनाया। பாகிஸ்தானின் லாகூரில் குண்டு மழை, உள்ளே போய் அடித்தது இஸ்ரேல் ட்ரோன். இந்தியா அஸ்திரத்தின் பரபரப்பு பின்னணி. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா எடுத்தது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குண்டு வீசி தகர்த்தது. இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் நேற்று முன்தினம் இரவே இந்தியாவின் 15 நகரங்களை குறிவைத்து ட்ரோன், ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. சின்ன சேதாரம் கூட இல்லாமல் அதை இந்தியா முறியடித்தது. அதோடு நிற்கவில்லை, சூட்டோடு சூடாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. இதே இரவின் அதிகாலையில் பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை குறிவைத்து நம் படைகள் தாக்குதல் நடத்தின. குறிப்பாக லாகூரில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்தியா அனுப்பிய ட்ரோன்கள் குண்டுமழை பொழிந்தன. இதில் பாகிஸ்தானின் முக்கிய வான் பாதுகாப்பு கவசம் சுக்கு நூறாக தெரித்தது. அதேபோல் லாகூர் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலும் அடி விழுந்தது. லாகூர் ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் வாழும் 2வது பெரிய பாகிஸ்தானிய நகர். அதிகாலையில் திசையெங்கும் குண்டு சத்தம் கேட்டதால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் வீடுகளை விட்டு அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதுவும் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல். இதை தடுக்க முடியாமல் போனதால் பாகிஸ்தானுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. இந்த துல்லிய தாக்குதலுக்கு இஸ்ரேல் நமக்கு தந்த ஹார்பி ரக ட்ரோன்களைத்தான் இந்தியா பயன்படுத்தியிருக்கிறது. இந்த வகை ட்ரோன்கள் மிகவும் துல்லியமாக வேலையை முடிக்கும் ஆற்றல் கொண்டவை. ஆசியாவில் இது போரில் பயன்படுத்துவது இதுவே முதல் தடவை. எதிரியின் ரேடாரில் சிக்காமல் ஊடுருவி நுழைவது இஸ்ரேலின் இந்த வகை ட்ரோன் தந்திரமாக செயல்படக்கூடியவை.
இதேபோல் இலக்கை தேடி பிடித்து தேவைப்பட்டால் வானில் காத்திருந்து தகுந்த நேரத்தில் தாக்கி தகர்க்கக்கூடிய சக்தியும் இதற்கு உண்டு. பகல் இரவு என எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சீதோஷ்ண நிலையிலும் பயன்படுத்த முடியும். தொடர்ந்து 9 மணி நேரம் வானில் வட்டமிட வல்லது. எனவேதான் இந்தியா நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் பதிலடி என்ற பெயரில் நேற்று இரவும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதையும் நம் வீரர்கள் முற்றிலும் முறியடித்ததால் பாகிஸ்தான் இடிந்து போய் நிற்கிறது. வீட்டை விட்டு வெளியே வராதே, மக்களுக்கு அரசு வேண்டுகோள். இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என மக்களுக்கு பஞ்சாப் அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. வீட்டின் ஜன்னல் அருகில் நிற்க வேண்டாம், விளக்குகளை எரியவிட வேண்டாம், சைரன் அடித்தால் பயப்பட வேண்டாம், ஆயுதப்படைகள் பணியில் உள்ளன. வீட்டிற்குள்ளேயே இருந்து அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என பஞ்சாப் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே சண்டிகர் விமானப்படை தளத்தில் இருந்து சைரன் ஒலிக்கப்பட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ரகசிய தகவல் காரணமாக சண்டிகர் மக்களுக்கு சைரன் முன்னெச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும், பால்கனியில் நிற்கக்கூடாது என சண்டிகர் யூனியன் பிரதேச நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக முதல்வர் தலைமையில் பேரணி. பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுத்து வரும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை சென்னையில் பேரணி நடத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் நாளை மாலை 5 மணிக்கு தொடங்கும் பேரணி போர் நினைவு சின்னம் அருகே முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தீவிரவாதத்தை வளர்த்தெடுத்து தான் கெட்டதோடு இந்தியாவிலும் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறது பாகிஸ்தான். நம்மை காக்க வீரத்துடன் போர் நடத்தும் இந்திய ராணுவத்தினருக்கு நம் ஆதரவை வெளிப்படுத்தும் நேரம் இது. நாளை மாலை 5 மணிக்கு டிஜிபி அலுவலகத்தில் இருந்து தீவுத்திடல் போர் நினைவு சின்னம் வரை எனது தலைமையில் முன்னாள் படை வீரர்கள், அமைச்சர் பெருமக்கள், பொதுமக்கள், மாணவர்கள் பங்கு பெறும் பேரணி நடைபெறும். மக்கள் அனைவரும் பங்கேற்று நம் ஒற்றுமையையும் உறுதியையும் காட்டுவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 7 பேர் ஜம்மு காஷ்மீரில் சுட்டுக்கொலை. பஹல்கம் தாக்குதலில் கணவனை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தியது. இதில் 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதன் எதிரொலியாக இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களின் 15 நகரங்களில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதனை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது. பாகிஸ்தானில் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹவல்பூர், பெஷாவர், குவேட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் இன்று அதிகாலை பாகிஸ்தான் ராணுவத்தின் உதவியுடன் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்துள்ளனர். அதிநவீன ஆயுதங்களுடன் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சித்த 7 பயங்கரவாதிகளையும் இந்திய படையினர் சுட்டுக் கொன்றனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. போர் பதற்றத்திற்கு மத்தியில் பெரிய அளவிலான பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முறியடிக்கப்பட்டிருப்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் தவிக்கும் தமிழக மாணவர்கள் பத்திரமாக மீட்க அமித்ஷாவுக்கு வைகோ கடிதம். இந்திய எல்லைகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் கல்வி பயில்வதற்காக அங்கு சென்ற தமிழக மாணவர்கள் சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக மாணவர்கள் 41 பேரும் பாதுகாப்பாக உள்ளனர். அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்பில் உள்ளனர். மாணவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள தமிழக மாணவர்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் 7553319002 என்ற எண்ணிலும் 8069009901 என்ற டோல் ஃப்ரீ எண்ணிலும் மற்றும் nrtwb.chairman@gmail.com என்ற இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8060099000 என்ற எண்ணில் மிஸ்ட் கால் கொடுக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்க கோரி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடிதம் எழுதியுள்ளார். உள்ளூர் மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டாலும் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 120 மாணவர்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அவர்களை அந்தந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து வருமாறு எனக்கு தனிப்பட்ட அழைப்புகள், மின்னஞ்சல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன.
ஸ்ரீநகரில் உள்ள மாணவர் விடுதிகளிலிருந்து மாணவர்களை அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு பாதுகாப்புடன் விரைவில் அனுப்பி வைக்க வேண்டும் என வைகோ கூறியுள்ளார். இனி நாம் போகும் பாதை சிங்கப்பாதையாக இருக்கும், முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பஸ் நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 236 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள ஒருங்கிணைந்த காய்கனி மலர்கள் மார்க்கெட்டிற்கும் அடிக்கல் நாட்டினார். இது சும்மா தொடக்கம் தான். நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். 4 ஆண்டுகள்ல சரிவில் இருந்து நம்பர் 1 மாநிலமாகி சாதனை படைச்சோம். இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடுத்து வரும் ஆண்டுகள்ல பார்ப்பீங்க. அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம், என்றும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி தேர், குலுங்கியது மதுரை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம், திக் விஜயம் முடிந்து நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை தேரோட்டம் விமர்சையாக தொடங்கியது. அதிகாலையில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வந்தனர். பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும், சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர். அங்குள்ள கருப்பண்ண சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தேரோட்டம் கோலாகலமாக துவங்கியது. கிழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளில் தேர் வலம் வந்தது. மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவிழாவினை காண மதுரை மற்றும் சுற்றுவட்டாரங்களிலிருந்தும் வெளிமாநில வெளிநாட்டு பக்தர்களும் திரளாக வந்திருந்தனர். ஸோ நாங்கள் மதுரை தான். இந்த வருஷம் சித்திரை திருவிழா பார்க்குறதுக்காக எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஊர்லேருந்தே வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு 10வது நாள் முடிஞ்சு 11வது நாள் இந்த தேர் பார்க்க நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் இந்த வருஷம் நல்லா உற்சாகம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நிறைய வேண்டிக்கிட்டோம், எல்லாம் நடக்கும்னு நம்புகிறோம். நம்ம ஊரே கோயிலுக்கு தான் ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இந்த 11வது நாள் தேரோட்டம் எந்த மக்கள் எந்தெந்த ஊரில் இருந்து வரலைனாலும் இந்த வருஷம் இந்த தேர் அன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதை ஒட்டி 12ஆம் தேதி அழகர் ஆற்றுல இறங்குறாரு. அதுக்கு நாள் எதிர் சேவை. தல்லாகுளத்தில் நம்ம பெருமாள் முத நாள் எழுந்தருள்வார். அங்கே கருப்பணசாமி ஆட்டம் நைட்டு நடக்கும். அது அண்ணன் தங்கச்சியை பார்க்க வர்றது, அதாவது சைவமும் வைஷ்ணவமும் ஒன்று சேர்றதுக்காக இந்த திருவிழா மதுரையில் எப்போவுமே நடத்தப்படுது. அது இதை விட மிகவும் சிறப்பாக நடக்கப்படும். அது வண்டியூரில் நீர்பீச்சு மக்கள் எல்லாரும் அழகர் வேஷம் போட்டு எல்லா குறையுமே தீர்த்து எல்லாரும் ஒன்றா இருக்கிறது இந்த மதுரையில் இருக்கிற அந்த சித்திரை திருவிழாவில் தான்.